ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 9/6/2025 வைகாசி மாதம் 26ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் திங்கட்கிழமை அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:34 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் நல்ல அற்புதமான நாள். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த முருகப்பெருமானுடைய வைகாசி விசாக திருநாள். வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமான் அவதரித்த அற்புதமான திருநாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் காலை 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை, சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:40 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 10:40 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:40 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்யக்கூடாது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே சொந்த தொழில் செய்பவர்கள் அதிலே முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பிள்ளை இல்லாத தம்பதிகள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருங்கள்.
நிச்சயமாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளாக உங்களுக்கு பிள்ளை பேறு நிச்சயமாக கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். எல்லா விதத்திலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் அருமையான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்காதீர்கள், வேண்டாம். இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம். ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்கள்.
வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அன்றாடம் செய்கின்ற பணிகளை மட்டும் செய்யுங்கள். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் போன்றவை இன்றைய நாளிலே வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாரை பற்றியும் யாரிடமும் பேசாதீர்கள். காலதாமதமான வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே இருப்பவர்களுக்கு அவர்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். சிவபெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகல பாக்கியங்களும் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் பொருள் வரவையும் தனலாபத்தையும் அதிகரிக்கின்ற திடீர் அதிர்ஷ்டங்களை தேடி தருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சிவபெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகாசரணம் என்று அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருடைய இல்லங்களிலேயும் சர்வ மங்களமும் உண்டாகட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அற்புதமான சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை எங்கெல்லாம் நாம் ஓதுகின்றோமோ, சிவபுராணத்தை ஓதுகின்றவருடைய மனதிலே சிவபெருமான் தங்கிவிடுவார். மாணிக்கவாசகனுக்கு அற்புதமான முறையிலே அடியெடுத்து கொடுத்து மாணிக்கவாசகர் எழுதிய சிவபுராணத்துக்கு ஒவ்வொரு வரிகளும் மணிகள் என மணிவாசகம் என பெயரிட்டவர் சிவபெருமான்.
என்றைக்கும் இந்த ஆவுடையார் கோவில் சென்று சிவபெருமானை நாம் வணங்கும் போது சிவபெருமான் வந்த இடம் அது. ஆகவே நம்முடைய உள்ளமும் உடலும் பூரிக்கும். ஆகவே ஒப்பற்ற தெய்வம் சிவபெருமான். காசி விஸ்வநாதர் நம்முடைய சனாதன தர்மத்திலே இந்துக்களுக்கெல்லாம் தலைமை இடமாக திகழ்கின்றது. வாழ்க்கையிலே மரணம் வருவதற்குள் ஒரு முறையேனும் காசிக்கு சென்று வர வேண்டும். காசி என்ற அந்த புண்ணிய க்ஷேத்திரத்திலே அந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அதேபோல் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். ராமேஸ்வரத்திலே அந்த லிங்க பூஜை செய்ய வேண்டும். தனுஷ்கோடி சென்று பூஜை செய்ய வேண்டும். இவையெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள். மாற்று மதத்தினர் எப்படி அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்கின்றார்களோ அதுபோல நாமும் நம்முடைய கடமைகளை, நம்முடைய சனாதன தர்மமானது நமக்கு விதித்திருக்கின்ற கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். காசிக்கு சென்று வர வேண்டும். ஒவ்வொரு ஹிந்துவும் காசி சென்று அந்த விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகமானது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே சிவமந்திரம் என்பது நமக்கு என்ன தரும் என்றால் எல்லாவற்றையும் தரும். சிவபெருமானை மனதிலே நினைத்து வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சாற்ற நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் தர வல்லது ஈசனுடைய அருட்கடாட்சம். இன்றைக்கு என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நாம் அனுதினமும் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம். சிவபெருமானை நினைத்து பாடுகின்ற எல்லா பாக்களுமே சிவபெருமானுக்கு பிடித்தமானவை. ஆகவே நன்கு சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் லிங்காஷ்டகம் பாடலாம். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இப்படி லிங்காஷ்டகத்தை பாடலாம், வில்வாஷ்டகத்தை பாடலாம், பில்வாஷ்டகத்தை பாடலாம். சிவபெருமானுடைய எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றது. சிவபுராணம் பாடலாம், தேவாரம் திருவாசகம் பாடலாம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. இப்படி தேவாரம் திருவாசகம் இவற்றையெல்லாம் பாடலாம். அதிலே குறிப்பாக அனுதினமும் சொல்ல வேண்டிய சிவ மந்திரத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிவ மந்திரமானது நமக்கு என்ன தரும் என்றால், நான் முன்னமே சொன்னது போல் எல்லா விதமான அருட்கடாட்சங்களையும் இந்த சிவமந்திரமானது நமக்கு வழங்கும். குறிப்பாக இந்த சிவமந்திரமானது நமக்கு மன நிம்மதியை வழங்கும். மன நிம்மதி தான். ஒருவனுக்கு எல்லாமே கிடைத்துவிடும், ஆனால் நிம்மதி என்பதை அவனுக்கு கிடைப்பது இறைவன் தான் நமக்கு தர வேண்டும். இந்த மன நிம்மதியை வழங்குவது நான் இப்போது சொல்லப்போகின்ற ஸ்லோகம். இந்த சிவபெருமானுடைய ஸ்லோகத்தை சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹர ஹர மகாதேவா வில்வதள பிரிய சந்திர கலாதர சிவ சிவ ஹர ஹர மகாதேவா கங்காதர ஹர சாம்ப சதா சிவ 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 ஹர ஹர மகாதேவா திரியம்பகாய லிங்கேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா மௌலீஸ்வராய யோகேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா குஞ்சேஸ்வராய குபேரேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா நடேஸ்வராய நாகேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா கபாலீஸ்வராய கர்க்கடேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா சர்வேஸ்வராய சாம்ப சதா சிவாய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா போலோ ஹரஹர சிவ சிவா மகாதேவா ஹரஹர சிவா. இந்த மந்திரத்தை மிக 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 எளிமையான சிவ மந்திரம். இதனை அழகாக பாடலாகவே பாடலாம் பாடத் தெரிந்தவர்கள். பாடும்போது சிவபெருமானுடைய கருணையானது நமக்கு இரட்டிப்பாக நம்மேல் கிடைக்கும். இந்த இடத்திலே மீண்டும் ராவணனை பற்றி சொல்ல வேண்டும். ராவணேஸ்வரன் மிகப்பெரிய சிவபக்தன். சாமகானத்தை மீட்டி வீணையிலே மீட்டி பாடி
சிவபெருமானை மகிழ்ச்சி அடைய செய்து சிவபெருமானிடத்திலே பலவிதமான வரங்களையும் பெற்றான் ராவணன். ஆகவே பாடல் என்பது சிவபெருமானை கனிய வைப்பது, சிவபெருமானை கனிய வைப்பது பாடல். போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ. இப்படி சிவபெருமானை பாடல்களாலே பாடும்போது சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகின்றார். நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த எளிய சிவமந்திரத்தை அனுதினமும் அனைவரும் இல்லத்திலே படித்து, இதனை இந்த கிழமையிலே தான் செய்ய வேண்டும், இந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்பது இல்லை. நமக்கு தேவையான, நமக்கு சரியாக இருக்கின்ற எந்த நேரத்திலேயும் இதனை செய்யலாம். ஆகவே மனம் ஒன்றி இந்த சிவமந்திரத்தை நாம் சொன்னார் நமக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே சிவபெருமானை வணங்குவோம். வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று முக்தி என்ற பேரினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.